இந்த படத்துல மனிதர்கள் மாதிரியும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பஸ்டர் மூன் அவருக்கு ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அதை ரெனோவேட் பண்றதுக்கு அவருக்கு மணி தேவை. ஒரு சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி 10,000 பிரைஸ் மணி மிஸ்டேக் ஆகி 10 லட்சமா மாறிடுது. சாதிக்கணும் அப்படின்ற போட்டியாளர்கள் நிறைய பேர் அங்க வராங்க. ரோசிடா 25 பன்னிக்குட்டிகளுக்கு அம்மா. ஆனா அவளோட கணவர் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. ஜான் இசையில ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஆனா அவனோட குடும்பத்தினர் நிறைய பேர் திருடங்க. ஆஷ் அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளை அடிமையாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே இனிமையான குரல். ஆனா ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே அதிகம். மைக் பார்க்க குட்டியா இருந்தாலும் சூப்பராகவே பாடுவான். அவனோட செல்ஃபிஷ் தனத்தினால ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகி அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருது. பஸ்டர் மூன் அதுக்கப்புறம் ஹோப்பையே விட்டுடுறாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே சாதிக்கிறதுக்கு இந்த பில்டிங் தேவையா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு ஸ்டேஜும் செட் பண்ணி அங்கேயும் பாடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல கூட்டமே இல்லைனாலும் அவங்களோட குரலை கேட்டு எக்கச்சக்கமா கூட்டம் அலமோதுது. எங்கெல்லாம் மதிப்பு இல்லையோ அங்கெல்லாம் மதிப்பு கூடுது.